உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். 18 முதல் வாசிக்கலாம். எல்லாருமா சேர்ந்து வாசிக்கலாமா? மத்தேயு சுவிசேஷம் 1 அதிகாரம் 18 முதல். இயேசு கிறிஸ்துவுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் இரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். அவன் இப்படி சிந்தித்து கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்திலே அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய ஐயப்படாதே, அவளிடத்திலே உற்பத்தியாகியிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். யோசேப்பு நித்திரை தெழுந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு இவ்வளவு விவரங்களும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கின்றன. இயேசு மனிதனாக பிறந்தார் என்று இந்த இடத்துல இங்கே நீங்கள் 1 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவுடைய வம்ச வரலாறு. இதை லூக்கா சுவிசேஷத்தில் வாசிச்சிங்கன்னா இயேசுவிலேருந்து அப்படியே ஆதாம் வரைக்கும் போகிறது அந்த வம்ச வரலாறு. அவர் உண்மையிலேயே ஏதோ ஒரு ஆவியாக வந்து ஒரு தரிசனம் கொடுத்து ஆவியில் சிலுவையில் ஏதோ பாடுபட்டாருங்கன்னு கதை சொல்லிட்டு அப்படி போயிடல. அப்படியெல்லாம் நிறைய பேர் வந்து சொல்லிட்டாங்க. அதனால தான் யோவான் எழுதும்போது மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிறவர்கள் தவிர மற்றவர்கள் எல்லாரும் அந்தி கிறிஸ்துக்கள்னே சொல்லிவிட்டார். இயேசு உங்களை போல என்னை போல ஆதாமுடைய சந்ததியிலே அந்த ஆபிரகாம் தாவீதோடைய வம்சத்திலே பிறந்து வந்து இன்னாருடைய மகன் இன்னாருடைய மகன் இன்னாருடைய மகன் என்று சொல்லி வந்த அந்த வம்ச வழியிலே நம்மை போல ஒரு சாதாரண குழந்தையாக தான் பிறந்தார் என்பதற்கு பைபிளில் இப்படி இவ்வளவு திட்டமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் ஏதோ அற்புதமாக வந்து தரிசனம் கொடுத்து அற்புதம் செஞ்சுட்டு போயிட்டாருங்க, அப்படி இல்லை. ஹி கேம், தன்னைத்தான் வெறுமையாக்கி, வசனம் சொல்லுகிறது இயேசு பிதாவாகிய தேவனோடு சேர்ந்து சகலத்தையும் சிருஷ்டித்தார். பிதாவாகிய தேவன் இயேசுவை கொண்டு இயேசுக்காக யாவற்றையும் சிருஷ்டித்தார் என்று எழுதியிருக்கிறது. அப்போ இயேசுவை கொண்டு இயேசுக்காக அந்த சிருஷ்டிப்பிலே அண்ட சராசரங்களையும் சிருஷ்டித்த அந்த சிருஷ்டிப்பிலே இயேசுவானவர் பங்கு கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள். எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர்
நமக்காக இப்படி ஒரு தாழ்மையான ஒரு சூழ்நிலையில் பிறந்தார். இன்றைக்கி நாம் நினைக்கிறோம் நாமெல்லாம் அந்த உயர்ந்த குடும்பத்தில், அமெரிக்காவில் பெரிய பணக்காரன் வீட்டில், ரொம்ப கல்விமானின் வீட்டில் அப்படியெல்லாம் பிறந்திருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருக்குள்ளேயும் சில நினைவுகள் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் ஒன்றுமில்லாத நிலைமையிலே பிறப்பதற்கு அன்னைக்கு பார்த்து இடம் இல்லை. அங்கே ராயன் அகுஸ்து ராயன் கட்டளை இட்டுட்டான். எல்லாருமா குடிமதிப்பு எழுதப்படும்படி சென்சஸ். இப்போ நம்ம நாட்டில் 10 வருஷத்துக்கு ஒருக்கா சென்சஸ் எடுப்பாங்க. இந்த கொரோனானால் இந்த இடத்துல தள்ளி போயிடுச்சு. மற்றபடி 10 வருஷத்துக்கு ஒருக்கா சென்சஸ் எடுக்கிறது. அதுபோல் அந்த ராயனுடைய காலங்களிலே தன்னுடைய ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களுடைய எண்ணிக்கையையும் அவன் அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பி சென்சஸ் எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தான். அது என்ன, அவங்கவங்க எந்த ஊரில் பிறந்தாங்களோ அந்த ஊரில் போய் அவங்க பதியணும் அப்படி சொல்லிட்டாங்க. இன்றைக்கு நீங்களும் நானும் அது அந்த ஆதார் கார்டு பதியணுமா அல்லது அதில் கரெக்ஷன் போடணுமா? எந்த ஊரில் பிறந்திருந்தாலும் எந்த பகுதியில் இப்போ குடியிருந்தாலும் அங்கே இருந்துக்கிட்டு பதிய கரெக்ஷன் போடலாம் முடியுது. அங்கே அப்படி இல்லை. இவங்க எல்லாரும் நாசரேத்தூரில் குடியிருந்த ஆளுக, ஒரு உண்மையாகவே பெத்லகேம் ஊர் ஆளுக பஞ்சம் பிழைக்க போன மாதிரி நாசரேத்தூரில் போய் குடியிருந்துருக்கிறாங்க. அங்கே இருந்த காலத்தில் அகுஸ்து ராயன் ஆர்டர் போட்டான். அவங்கவுங்க சொந்த ஊரில் போய் பேர் பதியணும்னு. இவங்க சரி என்ன பண்ணுறது, இந்த யோசேப்புக்கு தெரியுமா, மரியாளுக்கு தெரியுமா இந்த இயேசு குழந்தையா பிறக்கிறப்ப பெத்லகேமில் தான் பிறக்கணும்னு, அதனால் நம்மெல்லாம் பெத்லகேமுக்கு போயிடலாமா அப்படின்னு ஆலோசனை பண்ணி யோசேப்பும் மரியாளும் கிளம்பி பெத்லகேமுக்கு முதல்ல வந்துட்டாங்களா? குழந்தை பிறக்கிற காலத்தில் வரலை. அவங்க சொந்த ஊர் அது. அவங்க முன்னே பிளான் பண்ணியிருந்தால் அவங்க வீட்டுக்கே போய் குடியிருந்திருக்க முடியும். அவங்க என்னமோ அந்த வீட்டை வேறு எங்கேயும் வாடகைக்கு விட்டாங்களோ என்னமோ தெரியல. இப்போ அவசரமாக கிளம்பி வர்றப்ப வீடு இல்லை. அங்கே சத்திரங்கள் இருக்குங்க, நம்ம ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்கிறது போல் அந்த காலங்களில் அவர்களுக்கு சத்திரங்கள் இருந்துச்சு. மதுரையில் கூட போனீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு எதிர்த்தாப்படி வெளியில் வந்தவுடனே மங்கம்மாள் சத்திரம் கேட்டிருக்கீங்களா? அதான் இருக்குது இன்னும். அது வேறு ஏதோ பயன்பாட்டில் இருக்கிறது. எல்லா ஊர்களிலும் சத்திரங்கள் இருந்தன. அது மாத்திரமல்ல, அநேகர் தங்களுடைய வீடுகளிலே அங்கே ஒரு அறை அல்லது ஒதுக்கி வச்சு அங்கே வர்றவங்களுக்கு குதிரையில் வந்தால் அதுக்கெல்லாம் கவனிக்கிறதுக்கெல்லாம் வழி இருந்தது. அப்படி தானே ஆபிரகாம் தன்னுடைய குமாரனாகிய ஈசாக்குக்கு பெண் பார்க்க போன போது அங்கே போனானா, அங்கே ரெபேக்காள் வந்தப்போ கேட்டானா வீட்டில் தங்க இடம் இருக்கான்னு. இருக்குது, தீவனம் போடுறேன் எல்லாம் செய்கிறேன்னு சொல்லி அழைத்து சென்றாள் என்று நீங்கள் பார்க்கிறீர்கள். அதாவது அந்த பழக்கம் எல்லா ஊர்களிலேயும் வழிப்போக்கர்களுக்கு தங்குவதற்கு இடமும் குதிரைகளுக்கு அந்த தீனியும் போடுவதற்கான இடமெல்லாம் வைத்திருந்திருக்கிறார்கள். அப்படி போய் அங்கே இடம் கேட்டால் இடம் இல்லை, ஏற்கனவே ஹவுஸ்ஃபுல், இடம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நல்ல வேளை அந்த குதிரைகளை கட்டியிருக்கிற அந்த இடத்துலையாவது இருந்துக்க விட்டாங்களேன்றது பெரிய விஷயம் போல் இருக்குது. அந்த சமயத்தில் பிரசவம் நேரிட்டபடியால் அவர் தமக்கு சொந்தமானதிலே வருகிறார். எல்லாவற்றையும் படைத்தவர் அவர். அவரே பிளான் பண்ணியிருக்கலாம். இயேசுவை அனுப்புகிறேன், பிதாவாகிய தேவன் அங்கே தூதன் அனுப்பி அந்த ரூம் அங்கே இருக்க முடியும், அவங்களெல்லாம் வெளியேற்று அப்படின்னு முதல்ல சொல்லியிருந்திருக்கலாம் தேவன். அதையும் சொல்லலை அவர். அதனால் இடம் இல்லைன்னா என்ன செய்யணுமோ அப்படி இயேசு இருந்தார். அங்கே
மரியாள், யோசேப்பு அப்படி நிலைமையில் வேறு வழியில் சரிங்கண்ணே இருந்து கொள்ளலாம்னு நினைக்கும்போது பிரசவம் நேரிட்டது. இயேசு பிறந்தார். அங்கே மேய்ப்பர்களுக்கு இந்த செய்தி அறிவிக்கப்பட்டது. அங்கே இருக்கிறவங்கெல்லாம் கண்டுபிடிக்கலை. இருந்தவங்கெல்லாம், ஓ இங்கே தான் இயேசு பிறக்கிறாரா, ஐயா வாங்க, ஐயா அம்மா வாங்க அப்படின்னு சொல்லி ரூமெல்லாம் கொடுத்து செஞ்சுருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வெளிப்பாடே இல்லை. அவர்கள் எல்லாரும் உலகம் பார்க்கறது போல பார்க்கிறார்கள். எல்லா மனிதர்களுமே அப்படி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இடத்துல வந்தபோது தமக்கு சொந்தமானதில் வந்தார். அவருக்கு சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இது நீங்கள் அவருடைய மனநிலை, இயேசுவுடைய மனநிலையை நீங்கள் சற்று நினைத்து பார்த்தால் நலமாயிருக்கும். அவர் தான் பிறக்கணும்னு வந்தபோது அங்கே இடம் இல்லை. அதுவும் இல்லாமல் அவர் சாதாரண மனிதனாக தான் அந்த லூக்கா சுவிசேஷத்தில் அந்த அவருடைய பிறப்பு பின்னாடி வர்ற காரியங்கள்லாம் பார்த்திங்கன்னா, அவர் தன்னுடைய தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். நம்ம கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறதுக்கே 10 தடவை கேள்வி கேட்குறாங்க. அது கீழ்ப்படியணுமாக்கும், இது வேணுமாக்கும், இது செய்யணுமாக்கும், இது அவசியமாக்கும். ஆனால் இயேசு தன்னுடைய வளர்ப்பு தகப்பன் தாய்க்கு கீழ்ப்படிந்திருந்தார் என்று எழுதியிருக்கிறது. இந்த கீழ்ப்படிதல் இங்கே ஆரம்பித்து சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி, அவர் குமாரனாக இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு அப்படி எழுதியிருக்கு. அப்போ இந்த கீழ்ப்படிதல் ஒரு விதத்தில் நாம் கர்த்தருக்குள்ளே பூரணராகிறதற்கு உதவியாக இருக்கிறது. இயேசுடைய அவருடைய வாழ்க்கையிலே அவருடைய நடவடிக்கைகளை நாம் யோசித்து பார்த்து நாமும் அதுபோல நம்மை வைத்து கொள்வது நமக்கு நலமாயிருக்கும். அவர் கீழ்ப்படிந்தார், பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தார். ஆச்சரியமா இல்லை? எல்லாவற்றையும் படைத்தவர். இந்த யோசேப்பு மரியாளுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அவர்கள் செய்த அதே தொழிலை செய்தார். அதோட இன்னும் பெரிய விஷயம் என்னன்னு கேட்டால், இவர் தான் தேவனுடைய குமாரன், இயேசு மேசியான்னு வெளியே தெரியாது. அதை போய் யாரோ சொல்லி விட்டாங்க. ஏரோதோடைய ராஜா அரண்மனையில் யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கேன்னு. அவன் ஏதோ அவனுக்கு ஒன்றும் தெரியாது. அந்த வேதபாரர்கள்லாம் கூப்பிட்டு கண்டுபிடிச்சிட்டான். பெத்லஹேமில் பிறப்பாரா? பெத்லஹேமில் பிறக்கிறாருன்னா அங்கே இருக்க ஆண் பிள்ளைகள் 2 வயதுக்குட்பட்ட ஆண் பிள்ளைகள் எல்லாத்தையும் கொல்லு. அவனுக்கு இருக்கிற அறிவு கூட அந்த யூதர்களுக்கு இல்லாமல் போ. எப்படி அவங்க இயேசுவை கண்டுகொள்ளவில்லை? அவர் 12 வயதாக இருந்தபோது அங்கே பஸ்கா பண்டிகைக்கு போயிருந்தார். அங்கே வேதபாரர்கள் அவங்கெல்லாம் பேசுகிற வார்த்தைகளை கேட்டுட்டு இவர் சில கேள்விகள் கேட்டாராம். அவங்க கேள்வி கேட்டாங்களாம், அதுக்கு இவர் பதில் சொன்னாராம். அந்த வார்த்தைகளை கேட்டு அவர்கள் ஆச்சரியப்பட்டு, எத்தனை வயது? 12 வயது. ஒரு சின்ன கேள்வி. அவர் மனுஷனாக பிறக்கிற போது தேவன் தம்முடைய அங்கே இருந்த மகிமையெல்லாம் விட்டுட்டு இங்கே சாதாரண மனுஷனாக பிறந்தார். ஆனால் அவருக்கு பைபிள் பூரா மனப்பாடமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்களோ? ஆனால் எங்கேயோ எடுத்து படிச்சிருக்கிறாராம். அவருக்கு அந்த புஸ்தக சுருள் கொடுக்கப்பட்ட போது தன்னை பற்றி எழுதியிருக்கிற இடத்தை கண்டு அதை வாசித்தார் என்று பார்க்கிறீர்கள். வேத வாக்கியங்களை குறித்து அவர் அவ்வளவாய் கற்றிருந்தார். அவருடைய இருதயம் தெளிவாக இருந்ததுனால அவர் படித்ததெல்லாம் அவருக்கு ஞாபகம் இருந்தது. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள்னு சொல்கிறாரு. இன்றைக்கி நம்மெல்லாம் பைபிள் படிக்கிறதுனா அவ்வளோ கடினமாக இருக்குது, விளங்கலை அப்படியெல்லாம் சொல்கிறவங்க நிறையா இருக்கிறாங்க. ஆனால் அவர் எல்லாத்தையும் கற்று தேறி அந்த 12 வயதிலே
அந்த வேதபாரகர்கள் கேட்ட கேள்விகள், வேதபாரகர்கள்னா வேதத்தை நன்றாய் கற்று அரைச்சி குடித்த ஆளுங்க, அவங்க சொல்கிறத கேட்டு அதுக்கு பதில் சொல்கிறது, இவர் கேட்ட கேள்விகளுக்கு அவங்க பதில் சொல்ல முடியாமல் இருக்கிறது, அது ஆச்சரியம் அல்லவா? அவர் எல்லாவற்றிலும் கற்று தேர்ந்து வந்தார், கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு, அப்படியெல்லாம் ஒரு இடத்துல எழுதியிருக்கு. அவர் எல்லா விதத்திலும், அவர் திடீர்னு நம்ம அந்த ஊருக்கு போகலான்னு நினச்சி பார்த்த உடனே அந்த ஊருக்கு போயிட்டார், அப்படியெல்லாம் போகலை. அவருக்கு அந்த அதிகாரம் வல்லமையெல்லாம் இருந்தது, அதெல்லாம் பயன்படுத்தலை. இன்றைக்கு நீங்களும் நானும் இருக்கிற சாதாரண மனிதனை போலவே அவர் செயல்பட்டார்னு பார்க்குறீங்க. சரி, அப்படியே அங்கே பிறந்தார், அங்கே இடம் இல்லைன்னு சொன்னாங்க. இவங்க குடியிருந்தது நாசரேத்து, பிறக்க வேண்டிய இடம் பெத்லகேம். ஆனால் அந்த அகுஸ்து ராயனுக்கு திடீர்னு என்னமோ தோணி போச்சு, ஏன் கொஞ்சம் முன்னாடி தோணி இருக்கக்கூடாது, இல்லை இயேசு பிறந்த பிற்பாடு தோணி இருக்கக்கூடாதா? ஏதோ ஒரு டைமுக்கு அவனுக்கு தெரியுமா இயேசு பிறக்கணும், அதனால் நம்ம ஒரு ஆர்டர் போடுவோம், அப்போ நாசரேத்தூரில் இருக்கிறவங்கெல்லாம் அங்கே போயிட்டாங்கன்னா இயேசு அங்கே பிறந்துடுவார் அப்படின்னு ஐடியா பண்ணியா போட்டான். எல்லாம் தற்செயலாய் நடக்கிறது போல இருக்கிறது, ஆனால் தேவனுடைய வார்த்தை நிறைவேறுகிறது. இன்று நம்முடைய வாழ்க்கையிலே கூட அநேக காரியங்கள் நம்மை குறித்து கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லியிருந்தால் அந்த சொல்லியிருக்கிற காரியங்கள் அதனதன் காலத்திலே சரியாய் நிறைவேறும். தேவன் சகலத்தையும் அதனதன் காலத்திலே நேர்த்தியாய் உங்களுக்கு அதை செய்வார். உங்களுடைய வாழ்க்கையில் நேர்த்தியாய் அது நடக்கும். அப்படி அவன் அகுஸ்தராயன் ஒரு கட்டளை போட இவங்கெல்லாம் கிளம்பி வர, அவங்க பெத்லகேமுக்கு வர, அந்த பிரசவ காலம் வர இயேசு அங்கே பிறந்தார். அதெல்லாம் பார்க்குறீங்க. எல்லாவற்றையும் மேலே ஒருவர் சகலத்தை அறிந்தவராய் அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். சொன்ன வார்த்தைகளெல்லாம் நிறைவேற்றுகிறவர். அது மாத்திரமல்ல, அவருக்கு தெரிந்திருக்கிறது, தூர பார்வையிலே அவர் பார்க்கும்போது என்னென்ன நடக்கிறது என்று அறிந்திருக்கிறார். அதேபோல் தன்னுடைய குமாரன் என்னவெல்லாம் எந்த சூழ்நிலையில் எப்படி செய்வார் என்று அறிந்திருக்கிறார். அது எல்லாவற்றையும் தீர்க்க தரிசனமாய் பைபிளில் எழுதியிருக்கிறத நீங்கள் பாருங்கள். இதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் செய்கிற ஒருவர் அங்கே இருக்கிறார் என்பதை நீங்கள் நினைத்து பாருங்கள். இப்பொழுதும் கூட நான் ஒரு வசனத்தை மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். யோவான் சுவிசேஷம் 5வது அதிகாரம் 26வது வசனம். யோவான் 5:26. ஏனெனில் பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவன் உள்ளவராயிருக்கிறது போல குமாரனும் தம்மில் தாமே ஜீவன் உள்ளவராயிருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். இதோடைய அர்த்தம் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பிதாவாகிய தேவன் யாருடைய உதவியும் இல்லாமல் தானே தான் விரும்புகிற எல்லாவற்றையும் செய்ய வல்லமையுள்ளவர், மறிக்கவே மாட்டார். தம்மில் தாம் ஜீவன் உள்ளவர், எல்லா விதத்திலும் அவர் வாழ்ந்திருக்கக்கூடிய திறமை உள்ளவர். அதுபோல இயேசுவும் அப்படி இருக்க அருள் செய்திருந்தார் என்று எழுதியிருக்கிறது. மனுஷனுக்காக ஏன் வந்தாருங்கிறதுக்கு ஒரு சின்ன விஷயம் வருகிறது. மனுஷன் உண்டாக்கப்பட்ட போது தம்மில் தாம் ஜீவன் உள்ளவனாய் இருக்கும்படி உண்டாக்கப்படவில்லை. இயேசு தேவனுடைய குமாரன்னா அவரும் கூட சோதிக்கப்பட்டு எல்லா விதத்திலும் சரியாக இருந்தார் என்று நீங்கள் வேதத்திலே வாசிக்கிறீர்கள். பரீட்சிக்கப்பட்டதுமான கல்லை சீயோனில் வைக்கிறேன். அந்த வசனத்தை எடுங்க பார்க்கலாம். ஏசாயாவில் எங்கன இருக்குது? ஏசாயா 28வது அதிகாரம் 16வது வசனம். அதாவது கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமான ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரமுள்ள மூளைக்கல்லாயிருக்கும், விசுவாசிக்கிறவன்
பதறான். இது இயேசுவை பற்றி தான் சொல்லியிருக்குன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர் பரீட்சிக்கப்பட்ட கல். அப்போ இயேசுவையுமே பிதாவாகிய தேவன் சோதித்து பார்த்து தான் அவரும் தம்மில் தாம் ஜீவன் உள்ளவராக இருக்கும்படி அருள் செய்திருக்கிறாருன்னு பார்க்குறீங்க. இன்றைக்கு உங்களுக்கு எனக்கு என்ன, மனிதன் உண்டாக்கப்பட்ட போது அவன் சாகிறதுக்காக உண்டாக்கப்படலை, இட்டர்னல் நித்தியமாக உயிரோடு இருக்க தான் உண்டாக்கப்பட்டான். நான் ஏதோ குழப்பம் பண்ணிட்டான்னு வைங்க, குழப்பம் பண்ணாலும் திரும்பி வந்தால் இங்கே ஒரு மரம் இருக்குது. முதல்ல சொன்னார், இருந்தால் ஜீவ விருட்சம் அங்கே இருக்குது, இதை சாப்பிட்டேன்னா நீ என்னை போல், அதாவது அவர் எப்படி பிதாவாகிய தேவன் எப்படி தம்மில் தாமே ஜீவன் உள்ளவராக இருக்கிறாரோ அதுபோல் ஆதாமும் தன்னில் தான் ஜீவன் உள்ளவனாக தான் இருந்திருப்பானா இருந்திருப்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆதாம் ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து புசிச்சிருந்தா, அதுதான் போடலையே, அதை நடக்கலையே. ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அதை சாப்பிட்டதுனால செத்தான், இதை சாப்பிட்ருந்தா உயிரோடு இருந்திருப்பான், செத்துருக்கவே மாட்டான். அப்புறம் ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிட்டு 1000 வருஷம் இல்லை, அப்புறம் எத்தனை 1000 வருஷம் கழித்து சாவானா? சாக மாட்டான், அது நமக்கு தெரியுது. அப்போ ஆதாம் தன்னில் தானே ஜீவனுள்ளவனாக இருக்கும்படி அங்கே ஒரு வழி அங்கே இருந்தது. அவன் அதை விட்டுட்டு வேறொரு வழியில் போயிட்டான். அதனால் இப்போ இவனை மறுபடியும் அந்த நிலைமைக்கு கொண்டு போக அங்கே என்ன எழுதியிருக்கு? ஆதியாகமம் 3வது அதிகாரத்தில், ஆதியாகமம் 3வது அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து, பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய். அப்போ அது வரைக்கும் அவனுக்கு நன்மை தீமை அறியலை. அது வரைக்கும் ஏதோ ஒரு விஷயத்தில் அவன் அவரை போல இல்லை. இப்போ அந்த பழத்தை தின்ன ஒரு பாடு இவன் நம்மில் ஒருவனை போல நன்மை தீமை தெரியுது, ஆனால் இவன் மாட்டிக்கிட்டான். இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து என்றைக்கும் உயிரோடு இராதபடி செய்ய வேண்டுமென்று அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். ஒரு சின்ன கேள்வி நான் கேட்குறேன். என்னுடைய சாதாரண அறிவுக்கு எட்டினதை சொல்லுங்க. இப்போ தான் சொன்னீங்க, அவன் அந்த பழத்தை சாப்பிடாம இந்த ஜீவ விருட்சத்தின் பழத்தை சாப்பிட்ருந்தான்னா அவன் செத்துருக்க மாட்டான். எத்தனை வருஷம், எத்தனை 1000 வருடங்கள் ஆகியிருந்தாலும் செத்துருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டீங்க. இப்போ இந்த வசனத்தில் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவனை போல் ஆனான்னு சொல்கிறாரே, அது என்னது? அப்போ அது வரைக்கும் அவரை போலவே இல்லை. அவரை போல அவருடைய ஆவி கொடுக்கப்பட்டது. ஆனால் அங்கே ஒரு சின்ன சுவிட்ச் இருந்துச்சு. அவன் விரும்பினா பாவம் செஞ்சு, அவன் விரும்பினா சாகலாம். தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, இச்சையுள்ளவரும் அல்ல, எந்த தப்பும் அவர் செய்யவே மாட்டார், எந்த தப்பும் எப்பவும் செய்ய மாட்டார். ஆனால் இவன் விரும்பினா தப்பு செய்ய இடம் இருக்குது. என்ன பாஸ்டர், ஒரு ஒன்று கர்த்தரே சரியில்லாமல் என்னமோ செஞ்சு விட்டார், என்னத்துக்கு இந்த மரத்தை வைப்பானே, அது தின்னாதேன்னு சொல்லுவானே, தின்னாதேன்னு சொன்னோன்னு அவன் அதை என்னன்னு விட்டு பார்ப்பானே,
அப்புறம் அதை தின்பானே. அதை சொன்னதுனால தான் இப்போ சிக்கலாகி போச்சுன்னு நினைவேன். அதை சாப்பிட்டா தான் இப்போ அறிவே வருது, நன்மை தீமைங்கிற அறிவு வருது. நான் இப்போ கேள்வி கேட்குறேன், அவன் அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து புசிச்சிருந்தா அவனுக்கு நன்மை தீமை அறிகிற அறிவு வரவே வந்திருக்காதோ? அந்த பழம் தின்னாதான் நன்மை தீமை அறியத்தக்க அறிவு. மரணத்தை விடுங்க, அந்த பழம் தின்னாதான் நன்மை தீமை அறிந்து தேவனை போல ஆகலாம். இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து புசிச்சிருந்தா அந்த நன்மை தீமை அறிகிற அறிவு கிடைச்சே இருக்காதோ காலாகாலமும்? அப்படி ஒரு கேள்வியை கேட்டால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து புசிச்சிருந்தா அந்த ஜீவ விருட்சத்துக்குள்ள அந்த கனியில் நன்மை தீமை அறியத்தக்க அந்த விவரமும் இருந்திருக்குமா இருந்திருக்காதா? ஏன்னா நன்மை தீமை அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிச்சுப்புட்டு ஒன்றுமே நன்மை தீமை தெரியாமல் கேனப்பயலா இருக்கிறதுக்கா கர்த்தர் அவனை அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிட சொல்லியிருப்பார்? அப்போ ஜீவ விருட்சத்தின் கனியை புசிச்சா நன்மை தீமை அறியத்தக்க அறிவும் வரும், ஜீவனும் இருக்கும். நம்மளும் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டானோ? கொஞ்சம் அவசரப்பட்டானோ? ஜீவன் அந்த நன்மை தீமை அறியதான் சீக்கிரம் வேணும். அவனுக்கு அது தெரியாதா? தெரிஞ்சிருக்கு. இங்கே ஜீவனே இருக்குது, ஜீவனுக்குள்ளே இதெல்லாம் இருக்குது, எல்லாமே இருக்குது. இந்த பழத்தை பறித்து புசிச்சா இவனும் தேவனை போல இருப்பான், சாகவே மாட்டான். இப்போ அதை தின்னதுனால கடைசிக்கு இவன் இதை வேற பிடிங்கி தின்ற போகிறான், வெளியேற்றவனை முதல்ல அவனை ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியேற்றி விட்டு காவலுக்கு வேறு ஆள் வேறு போட்டு, ஆள் போட்டது பத்தாதுன்னு சொல்லி சுடரொளி பட்டயம் ஒன்று அங்கே நிற்க வச்சு திரும்பி வந்தால் நான் வெட்டு அவனை அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருக்கிறாரு. அந்த ஜீவ விருட்சத்திலே அதன் கனியிலே நன்மை தீமை அறியத்தக்க அந்த அறிவு இருந்தது. ஆனால் அவன் கொஞ்சம் அவசரப்பட்டு இங்கிட்டு போய் வந்துடலான்னு நினச்சானோ என்னவோ, அங்கே போய் சிக்கிட்டான். இப்போ இவருக்கு என்ன செய்யணும்? இவனுக்கு மறுபடியும் தோட்டத்தை விட்டு வெளியேற்றி விட்டார். கிட்ட வரக்கூடாது, வந்தால் கொன்றுவேன்ட்டார். ஆனாலும் அவர் வேறொரு பாதை வைக்கிறார். வேறொரு பாதையிலே அவன் ஜீவ விருட்சத்துக்கு போக முடியும், அதன் கனியை பறித்து புசிக்க முடியும். அந்த பாதை தான் இயேசு. அந்த பாதை தான் இயேசு பூமியிலே ஒரு மனுஷனாய் பிறந்து மனிதனுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்து தன்னையே ஜீவ விருட்சமாய் மனிதனுக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய பேர் என்ன? ஜீவாதிபதி. இயேசுடைய பேர் ஜீவாதிபதி. இப்போ இயேசு உங்களுக்குள்ளே இருக்கிறதுனால நீங்கள் ஜீவன் உள்ளவர்களாக இருக்கிறீங்க. இயேசு இல்லைன்னா மனுஷன் மண்ணாக இருக்கிறான். அவன் இருக்க போகிற நாட்களோ 120 வருஷம்தான் சொல்லியிருப்பார். மண்ணாக இருக்கிறான், மண்ணுக்கு திரும்புவாய். அப்படி தான் ஆதாமுக்கு சொன்னான், நீ மண்ணாக இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாயின்னு. ஏன்னா அந்த ஜீவன் போயிருச்சுன்னா அப்புறம் மீதி மண்ணு தான் இருக்குது. இப்பொழுது நீங்களும் நானும் இயேசுவை நம்மிடத்தில் உடையவர்களாய் ஜீவாதிபதி நமக்குள்ளே இருக்கிறபடியால் நீங்கள் ஜீவனுடையவர்களாய் இருக்கிறீர்கள். ஆக அவன் இழந்து போன அந்த ஜீவ விருட்சத்தை, அந்த கனியை திரும்பவும் மனிதனுக்கு கொடுப்பதற்காக அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியேற்றி விரட்டி விட்டிருந்தாலும் கூட மறுபடியும் ஏதேன் தோட்டம் மட்டும் இல்லை, நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்குள்ளேயே வரும்படி, பரலோகத்துக்குள்ளேயே நுழையும்படி உங்களுக்காக ஒரு வழியை தேவன் ஏற்படுத்தியிருந்தாரே. அதனால தான் இயேசு சொன்னார், நானே வழியும். அங்கே போகிறதுக்கு நான் தான் என் வழி. அந்த ஏதேன் தோட்டத்துக்கு
அங்கே பரலோகம் போல் இருக்கிற அந்த தோட்டத்துக்கு ஏன் நிஜமாகவே பரலோகத்துக்கு நுழையிறதுக்கு நானே வழி. அந்த ஜீவ விருட்சத்தை அந்த கனியை நீ பறித்து புசிக்காமல் போயிட்ட. இவன் அங்கிருந்து அந்த மரத்துக்கிட்ட போயிட்டான். இப்போ அந்த மரத்துலேருந்து நீங்கள் வந்தால் போதும், நான் ஜீவ விருட்சம் நான் இருக்கேன். இயேசு ஜீவ விருட்சமாக இருக்கிறார். இன்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஜீவ விருட்சமாகிய இயேசுவை, ஜீவாதிபதியாகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டால் அவன் மறுபடியும் நித்திய ஜீவனை உடையவனாக மரிக்காமல் இருக்கும்படி அவனுக்கு அனுகிரகம் செய்திருக்கிறதை எத்தனை பேர் நினச்சி பார்க்குறீங்க? அந்த ஜீவ விருட்சத்தில் ஒரே மாதிரி பழமாக பார்க்கறதுக்கு தோன்றினாலும் கூட அதில் எல்லா வாக்கு தத்தங்களும் அடங்கி இருக்கின்றன. எப்படி பிதாவாகிய தேவன் தம்மில் தாமே ஜீவனுள்ளவராக இருக்கிறாரோ, எல்லா விதத்திலும் அந்த அறிவுடையவராக இருக்கிறாரோ, அதுபோல் இந்த விருட்சத்தின் கனியை புசிக்கும்போது தேவ அறிவு உங்களுக்குள்ளேயும் வருகிறது. அது அடிக்கடி மறந்து இந்த பொல்லாத இந்த பூமியில் இருக்கிறதுனால நமக்கு அடிக்கடி காரியம் மறந்து போயிடுது. அதை நினைவூட்டுவதற்காக எல்லா வாக்கு தத்தங்களும் பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் அவரை போலவே என்று எழுதியிருக்கிறது. கிறிஸ்துவை போல பூரண புருஷர் எழுதியிருக்கிறது. வேத வாக்கியங்களை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்களை போல இல்லை, தேவர்களாய் இருக்கிறார்கள் என்று வேத வாக்கியம் சொல்லுகிறதே. வேத வாக்கியம் தவறாததாக இருக்க ஒரு வார்த்தை மாறாது. வானம் பூமி மாறலாம், ஆனால் இந்த வாக்கு தத்தங்கள் இந்த இதில் இருக்க ஒரு வார்த்தையும் அதோடைய எழுத்தின் உறுப்பு அவமாய் போகாது. அப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டால் நீங்கள் ஜீவ விருட்சத்தை கிட்ட வந்துட்டீங்களா? அட்லீஸ்ட்டு இயேசு கொடுக்குற நான் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன்னாரே. அந்த ஜீவனை நீங்களும் நானும் பரிபூரணமாக பெற முடியுமா முடியாதா? இதெல்லாம் கேள்வி கேட்குறதா போச்சு. கடைசியில் அந்த வசனத்தை வச்சு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த வசனத்தை வச்சு என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்குறதாகி போச்சு. அதில் நேரடியாக எழுதாமல் இருந்தால் கூட இந்த வசனத்தையும் பார்க்கும்போது இதுதான் நடக்குதுன்னு நம்ம தெரிந்து கொள்ள அந்த அறிவை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. ஆக இயேசுதான் ஜீவ விருட்சம். நான் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேனாரு. அதனால தான் இயேசுவை ஏற்றுக்கிட்டா ஜீவன். இயேசுவை ஏற்றுக்குங்க, ரட்சிக்கப்படுவீங்க. இயேசுவை ஏற்றுக்குவீங்க, தேவனுடைய பிள்ளையாவீங்க. இயேசுவை ஏற்றுக்குங்க, பரலோகம் போயிடுவீங்க. அதுக்கப்புறம் சாவு கிடையாது. அங்கே மரித்து உயிர் தெழுந்தா அப்புறம் பரலோகத்துக்கு போன ஒரு பாடு அவன் எப்படி அவன் செத்து போயிட்டான் அவன் அப்படின்னு பரலோகத்தில் எதுவும் பேசிக்கிடுவாங்களா? ஹலோ, என்னது? அது ஒரு கேள்வி தானா? பரலோகத்துக்கு போன ஒரு பாடு அங்கே அவன் செத்து போயிட்டான்டா அப்படின்னதும் சொல்லுவாங்களா, பேசிக்கிடுவாங்களா? சாவே கிடையாது. மரணத்தை ஜெயித்தவர் ஜீவாதிபதி. நான் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன் என்றவர். அதனால் அவர் தான் ஜீவன். நீங்கள் அவரை ஏற்றுக்கிட்டீங்க. நான் சொல்லுவேன், அவரை விசுவாசிக்கிறவர்கள் மரித்தாலும் உயிரோடு இருந்திருப்பார்கள்னு. அது அவர் தான் சொன்னார், நானா சொன்னேன். அப்புறம் உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் மரிக்காமல் இருப்பான்னு சொல்லுவேன். அதையும் ஒத்துக்க மாட்டாங்க. அதெல்லாம் இல்லைங்க, ஒரே தரம் மரிக்கிறதும் நியாயத்திற்படுன்னு. இப்போ எல்லாம் இந்த வசனத்தை விட்டுட்டு அந்த வசனத்தை எடுத்துக்கிறதுனால தான் சாகுறாங்க. அதான் ஒரு ஆள் அங்கே சொல்லுவார், சில ஆளுங்க பைபிள் படித்து கெட்டு போயிட்டாங்கன்னுவார். என்னடா பைபிள் படித்து கெட்டு போயிட்டாங்கன்னா, எந்த வசனம் வேணுமோ அந்த வசனத்தை விட்டுட்டு ஜீவனுக்கேற்ற சுகத்துக்கேற்ற
அந்த வசனத்தை விட்டுட்டு எல்லாருடைய சித்தத்துப்படி கடவுள்னு மொட்டையாக சொன்னால் போயிடுது. ஜீவனை பிடிக்கணும், ஜீவனை பிடிச்சிக்கணும். அந்த வசனத்தை பிடிச்சா ஜீவனை பிடிச்சிட்டிங்க. அவர் சொல்லியிருக்கிறாரு. இன்னமும் இல்லை, இப்போ எவ்வளோ பேருக்கு அது எப்படி அப்படின்னு கேள்விகள் இருக்கலாம். ஆனால் நான் சொல்லிக்கிட்டு இருப்பேன், 120 வருஷத்தை சாகாமல் 2 பேர் மேலே போயிருக்கிறானுங்க. அப்புறமும் இந்த ஆளுக விட மாட்டாங்க. செத்தா சாகாமல் போனான்ல, அந்த 2 பேரையும் பூமியில் அனுப்பி, அந்த 2 பேர் யார்? அந்த 2 சாட்சிகள். ஆமாம், அந்த 2 சாட்சிகள் கீழே பூமியில் வந்து மறுபடியும் செத்து அப்புறம் தான் உயிர் தள்ளணும். ஒரே தரம் மறிக்கிறதும் பின்பு நியாய தீர்ப்படையதும் மனிதனுக்கு நீ கரெக்டாகிருச்சியா அப்படின்னு பைபிள் கரெக்டாக தான் தெரியுது. ஆனால் இவர் சொன்னது தப்பா? என்னை விசுவாசிக்கிறேன், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவனவனு மறிக்காமலும் இருப்பாங்கிறது தப்பா? சரி, அந்த மறிக்காமல் இருந்தது 2 பேர் யார்? ஏனோக்கும் எலியாவும். சிலார் சொல்லுவாங்க, இயேசு மறுரூபமான மலையில் மறுரூபமானப்ப அந்த சாகாமல் இருந்த 2 பேராக வந்தாங்க. எலியாவும் மோசே யார்? இங்கே மரித்து போனான், அவன் அங்கேருந்து வர்றான். அப்போ கிறிஸ்துவுக்குள் மரித்தவங்கள்லாம் இப்போ எங்கே இருக்கிறாங்க? அங்கே இருக்காங்களா? சமயத்தில் இங்கே இயேசுநாட்டு வந்த மாதிரி எதுவும் வருவாங்களோ என்னமோ எனக்கு தெரியல, அதெல்லாம் பைபிளில் போடலை. இயேசுநாதர்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க, எலியாவும் மோசேயும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. நான் சொல்கிறேன், அந்த இடத்துல ஏனோக்கும் எலியாவும் வரல, எலியாவும் மோசேயும் வந்தாங்க. அவங்க வந்து என்ன பேசிக்கிட்டு இருந்தாங்களாம்? ஐயா, மீதி எல்லாரும் உயிரோடு இருக்கணும்னா நீர் இயேசுனார் போய் சிலுவைக்கு போய் பாடுபட்டு செத்து தான் ஆகணும், நீர் செத்து தான் ஆகணும், ஆனாக்க எந்திரிச்சு வந்துடலான்னு தைரியம் சொல்லி திடன் சொல்லிவிட்டு உற்சாகப்படுத்திட்டு முன்னேறி போகலாம் அப்படின்னு சொல்லி இயேசுவை உற்சாகப்படுத்திட்டு போனாங்களாம். ஏன்னா இவர் போய் தன் ஜீவனை கொடுத்தாதான் நமக்கு பரலோகம் போயிட்டானுங்க. பரலோகம் போன ஒருபாடு இயேசுநாதர் வந்து ஜீவனை கொடுக்க மாட்டேன், ஐயோ சிலுவைக்கு போகிறது பயமாக இருக்கு அப்படி தான் சொன்னார். சிலுவைக்கு போகிறது பயமாக இருக்குன்னு, எனக்கு வேண்டாம் சிலுவை வேண்டாம், இந்த பாத்திரம் வேண்டான்ட்டு அப்படியே ஓடிப்பிட்டாருன்னா, பரலோகத்துக்கு போனவன்லாம் திரும்ப கீழே தான், பரலோகத்துக்கு போனவன்லாம் திரும்பி வரணும். அவன் அதனால தான் என்ன பண்ணிட்டேன், இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த வரைக்கும் அந்த ஆத்மாக்கெல்லாம் பூமியில் இங்கே தானே இருக்கணும், வெளியே போகக்கூடாது, பூமியை விட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால தான் சிறைப்பட்டவர்களை தமக்கு சிறையாக்கி கொண்டு போனார்னு ஒரு வசனம் வருது. இங்கே பிசா சொல்லிட்டான், இயேசு வந்து பாவத்துக்கு பரிகாரம் செய்கிறதாவது. நிறைய பேர் தூதர்கள் என் பேச்சை கேட்டு என் கூட வந்துட்டாங்க, என் ஆதாம் கூட என் பேச்சை கேட்டு என்கிட்ட வந்துட்டான், இப்போ 2வது ஆதாம்ங்கிறீங்க, அந்த ஆள் என் பேச்சை கேட்டு என்கிட்ட தான் வருவார் அப்படின்னு இவன் சொல்லிக்கிட்டு, அது வரைக்கும் இயேசு உயிரை கொடுப்பாருங்கிறீங்க, உண்மைதான், சரி, ஆனாலும் பார்த்துருவான், நான் ஒரு கை பார்த்துட்றேன், இயேசு இங்கே வர்றப்ப நான் பாவம் செய்ய வச்சுப்படுறேன். எல்லா முயற்சியும் பண்ணினானா இல்லையா? எல்லா முயற்சிகளும் செய்தான். அவரான சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருந்து எங்கேயும் சண்டை போட மாட்டேன்னு சொல்லிட்டு, எங்கேயும் வழக்காடக்கூட போக மாட்டேன், என்னுடைய நீதி ஏன்னா நான் நீதிமான், நான் கரெக்டாக செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி, நான் நீதியாக செஞ்சுருக்கேன்னு சொல்லி அதில் வழக்காடக்கூட போகாமல் அவர் அமைதியாக தன்னுடைய நீதி நிறைவேறும் வரைக்கும் பொறுமையாக இருந்தார். அது பொறுமையாக இருந்த இடத்துல சமயத்தில் நான் யோசிப்பேன், ஏதோ பொறுமையினால நீடிய பொறுமைன்னு எழுதியிருக்கிறார், என்னையா கொடுமையாக இருக்கணும். அது மாதிரி நம்மளும் இப்போ எத்தனை பேருக்கு இதில் பிரச்சனை இருக்குது? எனக்கு பிரச்சனை இல்லைன்னு யாராவது சொல்லுவீங்களா? எனக்கு நீ பொறுமையாக இருக்கிறதுல பிரச்சனை இல்லை, எவ்வளோ நாள் வேணாலும் பொறுமையாக இருந்துருவேங்க. எல்லாருக்கும் திடீர்னு கோவம் வந்து என்னத்தையாவது பேசிவிட்டு அப்புறம் சும்மா ஐயோ பேசி தொலைச்சிட்டோமே அப்படின்னு அதுக்கு ஒரு வருத்தம் வேறு. அப்புறம் அல்லேலியா எதுக்கு என்னது கிடையாதுனா மன்னிக்கணும் ஆண்டவர்,
அல்லேலுயா. இப்போ என்னடா இந்த பொறுமை இன்னும் கொஞ்சம் வேணும், பொறுமை இன்னும் கொஞ்சம் வேணும்னா இன்னொரு சண்டை அங்கே வருது. அப்போ பொறுமையாக இருக்கான்னு பார்க்குறாரு. ஏன் பொறுமை வேணும்னு கேட்பானே, அப்புறம் சண்டை வருவானே, அப்புறம் மறுபடியும் சண்டை சத்தம் போடுவானே. இந்த ஜெபமே பண்ணாமல் இருக்கிறது நல்லது போல நினைக்கிற அளவுக்கு இருக்குது. ஆனால் அவர் ரொம்ப பொறுமையாக, நீடிய பொறுமையாக, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன். அந்த சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறது மட்டுமல்ல, இயேசு எப்படி தன்னைத்தான் வெறுமையாக்கி, அவர் தன்னுடைய பரலோக நன்மைகளெல்லாம் விட்டுட்டு தன்னை வெறுமையாக்கி பூமியில் வந்து தன்னை வெறுமையாக்கி பரிசுத்த ஆவியிலே பூரணமாய் நிறைந்தார். அந்த பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினால தான், அவருடைய வழி நடத்ததுனால தான் அவர் தன்னுடைய காரியங்களை பரிபூரணமாக செய்து ஒரு நாளில் முடிந்தது என்று சொன்னார். அவருக்குள்ள இந்த உலக மனிதர்கள் பேசுகிற மாதிரி ஏதாவது ஒரு விதத்தில் கோவப்பட்டு செஞ்சிடுற மாதிரி கேள்வி கேட்டாங்க. இவர்கிட்ட குற்றப்படுத்துறதுக்கு தானே, இவர் இதுக்கு மேலே பயந்து சிலுவையே வேண்டான்னு ஓடி போக வைக்கிறதுக்கு தானே என்னெல்லாமோ செய்கிறானுங்க. அப்போ அதெல்லாம் முடியாது, நான் ஆவியானவருடைய நடத்துதலுக்கு கீழ்ப்படிவேன்னு சொல்லி தனக்குள்ள எந்த பெருமையும், இயேசுக்குள்ள பெருமை இருந்துச்சா இல்லையா? நீங்களும் நானும் எதை குறித்து மேன்மை பாராட்டலாம், பெருமை பாராட்டலாமா? இவரே தேவன் என்று நாம் அறிந்திருக்கிறதை குறித்து மேன்மை பாராட்டலாமே ஒழிய, பராக்கிரமன் தன்னுடைய பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஞானி தன்னுடைய ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிற நானே அந்த தேவன் என்று அறிந்திருக்கிறதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். அப்போ இயேசு பிதாவாகிய தேவனை அறிந்து கொள்கிறேன், அதன் நிமித்தம் மேன்மை பாராட்டி கொண்டு நான் தேவனால் பிறந்திருக்கேன், அங்கேருந்து வந்திருக்கிறேன், அவர் தான் அனுப்பிவிட்டார், அவர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும்தான் நான் சொல்கிறேன், அவர் என்ன செய்கிறாரோ அது மட்டும்தான் நான் செய்கிறேன், அவர் எதையும் சொல்லாமல் நானாக என்னமும் செய்கிறதில்ல அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு தன்னை வெறுமையாக்கி அவருக்கு பூரணமான இடம் கொடுத்து அவரே தன்னுடைய வாழ்க்கையில் உயர்த்தி மகிமைப்படுத்தி நமக்காக இந்த வேலையெல்லாம் செய்து முடித்தார். இன்றைக்கும் நாம் இந்த உலகத்தில் பிறந்து இந்த உலக ஜனங்களோட வாழ்ந்து நம்ம வீட்டார், நம்முடைய உறவினர்கள், நம்முடைய ஊர்க்காரர்கள் அவர்கள் பேசுகிற பெருமையெல்லாம் கேட்டு அதெல்லாம் கேட்டு நாம் இதில் மேன்மையானவனாக்கம், இந்த இதில் நான் மேன்மையானவனாக்கம், நான் அழகாக இருக்கிறதுல மேன்மையாக்கம், நான் அறிவு இருக்கிறதுனால மேன்மையாக்கம், நான் இந்த ஜாதியில் பிறந்ததுனால மேன்மையாக்கம், எல்லாம் மண்ணாங்கட்டின்னு சொல்லி அந்த மேன்மை இந்த மேன்மைன்னு உலக மேன்மை கொண்ட உள்ள வச்சுக்கிட்டு கடைசிக்கு அது ஒரு இடத்த பிடிச்சிக்குது. 100க்கு ஒரு 25 இடத்த இந்த இருதயத்தில் இந்த உலக பெருமையும் உலக மேன்மையிலும் போய் இடம் பிடிச்சிக்குது. பரிசுத்த ஆவியானவர் வந்தால் மீதி 75 தான் நிரப்ப முடியுது. இது என்ன பண்ணுறது? இயேசு தன்னைத்தான் வெறுமையாக்கி, இன்றைக்கி நீங்களும் நானும் நம்ம இந்த அவர் பரலோகத்துக்குரிய காரியங்களே விட்டுட்டு வந்தார். நம்ம இந்த உலகத்துக்குரிய பேய்த்தனமான இந்த பொல்லாங்குகளை, இந்த பெருமைகளை, உலக பெருமைகளை, உலக ஞானத்தை, பேய்த்தனத்துக்கு அடுத்தான ஞானத்தை அதெல்லாம் விலைக்கு விட்டுட்டு ஒன்றுமில்லாமாக்கி நம்மை நாமே எம்டி பண்ணி கர்த்தருக்கு மட்டுமே இடம், நான் கர்த்தருக்கு மட்டும் சொந்தம், இந்த உலகத்தில் எதுக்குமே எனக்கு சொந்தம் கிடையாது, எல்லாவற்றையும் புறந்தள்ளிவிட்டேன் என்று சொல்லி கர்த்தருக்கு மட்டும் நான் சொந்தம் என்று சொல்லும்போது தான் அது உண்மையான பிரதிஷ்டையாய் வருகிறது. இயேசு எப்படி தன்னை பிரதிஷ்டை பண்ணி கொண்டார்? 8ஆம் நாள் விருத்த சேதனம் அவர் ஆலயத்துக்கு கொண்டு போனாங்க. அவர் பெத்லஹேமில் பிறந்தார், 8 நாள் வரைக்கும் அங்கே இருந்துட்டு அவர் போய் 8ஆம் நாள் விருத்த சேதனம் பண்ணப்பட்டு அங்கே போனாரா? ஆலயத்துக்கு போனாரா?
போனாரா? என்ன பலி செலுத்தினாங்களாம்? யார் புறா குஞ்சு செலுத்துவானா? ஆமாம், ஐஸ்வர்யவான் மாடு செலுத்துவான். அதை விட கொஞ்சம் குறையா இருக்கிறவன் ஆடு செலுத்துவான். ஒன்றும் இல்லாதவன் போய் புறா குஞ்சு வாங்கிட்டு வருவான். அப்படி தான் போட்டிருக்கு. புறா குஞ்சை தான் செலுத்த முடியுங்கிற அளவில் இருந்திருக்கிறாங்க. பலவிதமான போதனைகள் இருக்குது. இயேசு ஐஸ்வர்யவான் தான். ஆமாம், சரி, ஏற்றுக்கிறேன். அவர் எதையும் சேமித்து வச்சு தன்னுடைய வச்சுக்கிட்டு போகலை. அதை ஒருத்தன்ட்ட கொடுத்தாரு. இருக்கிறதெல்லாம் ஒருத்தனை வச்சுக்கிட்டான்னா அவன் திருட்டு பயலாக இருக்கிறான். யூதாஸ்கிட்ட கிடைக்கிற காசெல்லாம் கொடுத்து வச்சு அந்த பணப்பையை சுமக்கிறவனாக இருந்தபடியால், அவன் திருடனாக இருந்தபடியால் அப்படியெல்லாம் எழுதியிருக்கா? ஆமாம். இவர் ஒன்று அவங்ககிட்ட கையில் வேண்டாம், வேணுங்கிறப்ப அப்படியே காசு இல்லைன்னாக்கா போய் மீனை பிடிச்சி அதை வாயை திறந்து வெள்ளி காசை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு அவர் வாட்டுக்கு பேசாமல் இருக்கிறார். தன்னைத்தான் வெறுமையாக்கி, நான் இம்புட்டு படிச்சிருக்கேன், இம்புட்டு ஞானியாக இருக்கேன், இம்புட்டு அழகாக இருக்கேன், இம்புட்டு உயர்ந்த ஜாதியில் பிறந்திருக்கேன், அதெல்லாம் உலக மேன்மைகள் தான். ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் அந்த தேவனுடைய பொறுமையை, நீடிய பொறுமையை, அவருடைய மேன்மையை, அவர் கொடுக்குற அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஏதோ ஒரு விதத்தில் தடையாக இருக்கிறது. அது எங்கெங்கே இந்த உலக காரியங்கள் நம்மக்கிட்ட இருக்குதுங்கிறது நம்முடைய வாழ்க்கையில் அப்பைக்கப்போ வரும், வெளியே வரும். எந்த உலக காரியம் நமக்குள்ளே இருக்கோ அது எப்படி தெரியும்? ஆண்டவரே, பாஸ்டர் எனக்கு எப்படி தெரியும்னா, வரும், வெளியே வரும், ஏற்ற காலத்தில் அது வரும். நான் தான் இப்போ சொன்னேனே, பொறுமையாக இருக்கணும், எனக்கு பொறுமையை தாரும்னு ஜெபம் பண்ணாதீங்கன்னு. ஜெபம் பண்ணிட்டா உடனே அங்கே ஒரு சண்டை. பொறுமையாக இருக்கிறதுக்கு தேவையான சூழ்நிலை வருகிறது. அப்போ உங்களுக்குள்ள இந்த உலக காரியம் ஏதோ ஒன்று இருக்குன்னா, அது என்னது எனக்குள்ள உலக காரியம் இருக்குதுன்னு இன்றைக்கி ஜெபம் பண்ணால் நாளைக்கே வந்துடும். உலக காரியம் உங்களுக்குள்ளே இருந்தது வந்துடும். அந்த இடத்துல அடங்கி ஏற்ற காலத்திலே அவர் நம்மை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். இந்த எல்லாம் கெட்டிக்காரத்தனமாக கர்த்தருக்கு நான் இதை செய்வேன் அதை செய்வேன்னு சொல்கிற ஆளுங்க நிறையா இருக்கிறாங்க. அந்த அடங்கி இருக்கிறது மட்டும் கொஞ்சம், அது கொஞ்சம் அடங்கி இருக்கிறது கஷ்டமாக இருக்குது. ஆனால் அடங்கியிருந்தால் தான் அவர் வேலையை பார்க்க முடியும். தன்னைத்தான் வெறுமையாக்கி, இயேசு தன்னைத்தான் வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து. அடிமை ஒன்றுமே பேச முடியாது, சொன்னால் போய் செய்யணும். காலையில் 4 மணிக்கு எந்திரிடான்னா எந்திரிச்சு ஆகணும். எழுந்திருக்கலைன்னா குச்சி எடுத்துகிட்டு போய் வெளுத்துருவான் தூங்குறவனை. அடிமை, வேலைக்காரன் வேற, அடிமை வேற. பாவத்துக்கு அடிமையாக இருந்த இந்த மனுஷனை அந்தவனோட சேர்ந்து இங்கே வந்து இவரும் அடிமையின் ரூபம், அடிமை எல்லாம் அடிமையின் ரூபம் எடுத்து, இவர் உண்மையிலேயே தேவனுடைய குமாரன். ஆனால் மனுஷனுடைய ரோல், மனுஷகுமாரனா இவர் பிறந்து மனுஷகுமாரனா வாழ்கிறார். அவ்வளவு மேன்மைகள் இருந்தாலும் கூட நான் அதை பயன்படுத்த மாட்டேன். என்னுடைய அதிகாரத்தை நான் பயன்படுத்த மாட்டேன். நான் அப்படி ஆளுதான், தேவனுடைய குமாரன் தான், நான் தான் எல்லாத்தையும் உண்டாக்குனேன், என்னுடைய வார்த்தையினால தான் எல்லாம் நிலை நிற்கிறது, உண்மைதான். ஆனால் இப்போ நான் இங்கே வந்திருக்கிறேன், என்னுடைய அதிகாரத்தை, என்னுடைய மேன்மையை நான் பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு தீர்மானிச்சிட்டாரு. ஒரே ஒரு தடவை இந்த சீஷர்களுக்கெல்லாம் நான் யாருன்னு உங்களுக்கு தெரியணுமேங்கிறதுக்காக மர்ரூ மலையில் போய் அங்கே மர்ரூமானாராம். இவங்க புத்தியே மாறி போச்சு. உடனே அங்கே மோசேயும் எலியா வந்து பேசாத கேட்டு நாங்கள் வந்து ஆளுக்கு ஒரு கூடாரம் போட்டு விடவான்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. மலையிலேயே உங்கள் 3 பேருக்கு ஆளுக்கு ஒரு கூடாரம் போட்டுறோம்ன்றாங்க. ஆக ஒரு நேரம் தன்னுடைய மகிமை பிரகாசம் என்னன்னு 3 பேர் யார் யார்? பேதுரு, யாக்கோபு, யோவான் 3 பேரும் இவருக்கு இந்த 3 பேரை மட்டும் எங்கேயாவது கூட்டி போயிட்டே இருக்கிறாரு. 12 பேரையும் கூட்டி போவார். ஆனால் சில விஷயங்களுக்கு இந்த 3 பேரை கூட்டி போவார். அந்த 3 பேரில் நீங்களும் நானும் கூட இருக்கலாம்.
அல்லேலூயா. அவர் அங்கே மர்வமானாராம். அந்த பிரகாசம் அவ்வளவு பிரகாசமாக இருந்துச்சான். பவுல் கூட இயேசுடைய பிரகாசத்தை ஒரு தடவை பார்த்தானா, அவனுக்கு உடனே இந்த கண்ணு அந்த கண்ணு திறந்தவொன்னு இந்த கண்ணு மூடிக்கிச்சான். அப்புறம் குருடனாக இருந்து கைலாக கொடுக்குறவர்களை தேடி என்னை கொண்டு போய் அங்கே விடுங்கடான்னு சொல்லி அங்கே போய் அனனியா வந்து அவனுக்காக ஜெபம் பண்ண போது மீன் செதில்கள் போல் ஒன்று இருந்து அது விழுந்து மறுபடியும் பார்வையடைந்தான் அப்படின்னு நீங்கள் வாசிக்கிறீங்க. அந்த பிரகாசம் அது வேறங்க. இன்றைக்கும் அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. இந்த உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அவர் பூமியில் வந்தார்னு போடல, இந்த உலகத்தில் வந்து பூமி தான் அவர் உலகத்துக்குரியவர் அல்ல, தேவனால் அனுப்பப்பட்டவர் தான். பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த பூமிக்கு தான் வந்தார். ஆனால் இந்த உலகத்திலேயே அவர் நடமாடுறார். இந்த உலகத்தில் வந்து பாவம் இருக்கிற இந்த உலகத்தில் வந்து அவர் தேவனுடைய குமாரனா, அதுவும் மனுஷகுமாரனா இங்கே உலாவி இவர்கள் மத்தியில் இருந்து யாரெல்லாம் தன்னுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ, யாரெல்லாம் தன்னை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்களுடைய இருதயங்களிலே இவர் பிரவேசித்து அவர்களுக்கு இருதயத்திலே வெளிச்சம் காட்டுகிற வேலையை செய்கிறார். இந்த உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. ஆக இயேசுவே ஒளியாக இருக்கிறார். அவர் பிரகாசம், அதாவது ஒரு ஸ்ட்ரீக், அதாவது ஒரு நேரம் ஒரு இடத்துல தன்னுடைய மகிமையை தன்னுடைய பிரகாசத்தை சீஷர்களுக்கு காண்பித்தார். அதை பின்னாடி ஒரு நாள் பேதுரு சொல்கிறான். அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 2 பேதுரு 1, 16, 17, 18. 2 பேதுரு 1:16 முதல், நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றினவர்களாக அல்ல, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் வருகையும் உங்களுக்கு அறிவித்தோம். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையும் பெற்றபோது அவரோடைய கூட நாங்கள் பரிசுத்த பருவத்தில் இருக்கையில் வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம் சொல்லிட்டு, ஆனாலும் உங்களுக்கு அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் உண்டு. பொழுது விழிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்குமளவும் இருளுள்ள ஸ்தலத்திலே பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அந்த வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதாயிராது என்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. தீர்க்க தரிசனமானது, அதாவது வேத வாக்கியங்கள் ஆனது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். பேதுரு, யோவான், யாக்கோபுக்கெல்லாம் நீங்கள் அந்த வெளிப்பாடு, அந்த வெளிச்சமெல்லாம் பிரகாசமெல்லாம் காமிச்சிங்க, எனக்கு காமிங்கன்னு ஒன்றும் கேட்டுக்கிட்டு இருக்க வேண்டாம். அப்படி வர அற்புதத்தை அந்த தரிசனத்தெல்லாம் கேட்டுக்கிட்டு அலைய வேண்டாம். அதை விட அதிக உறுதியான வசனம் நமக்கு இருக்குது. அப்போனா அந்த வெளிச்சமே கிடைக்காதான்னா இந்த வசனத்துக்குள்ளே அந்த வெளிச்சம் இருக்குது. இந்த வசனம் உள்ளே போக போக உங்களுக்குள்ள பிரகாசம் அதிகமாகிக்கிட்டே இருக்கும். அதனால் இந்த வாக்குத்தத்த வசனங்களை நீங்கள் அதிகமாக எடுத்து அதான் சொன்னேன், வாக்குத்தத்தம் வசனங்கள் எல்லாம் இயேசுவாய் இருக்கிறது. இயேசு தான் அந்த ஜீவன், அந்த ஜீவ விருட்சம். அவன் அந்த பழத்தை, அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்காமல் அந்த ஏதோ சொன்னேன் கொஞ்சம் அவசரப்பட்டானோ,
நன்மை தீமை அறியத்தக்க அறிவு வேணும்னு சொல்லி அவசரப்பட்டானோன்னு நினைக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இந்த ஜீவ விருட்சத்தின் கனியில் நன்மை தீமை அறியத்தக்க அந்த அறிவும் இருந்தது. அந்த நன்மை தீமை அறியத்தக்க அறிவு வந்த ஒரு பாடு தான் தேவன் சொல்கிறாரு, இந்த ஆதாம் நம்மில் ஒருவனை போல நன்மை தீமை தெரிஞ்ச ஆளாக மாறிட்டான். ஆனால் இவன் எப்போ வேணாலும் பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். இப்போ பாவம் செய்யாத ஆளாக இருக்கணும். என்ன செய்யணும்? அங்கே இருந்து நீங்கள் வா, இந்த ஜீவ விருட்சம் இயேசு, இந்த ஜீவ விருட்சமாகிய இயேசுவிடத்தில் நீ வா என்று அழைக்கிற அழைப்பு உலகெங்கும் என்று தொனிக்கிறது. அதுதான் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. ஆக இந்த ஜீவ விருட்சம், இந்த ஜீவன், இப்போ உலகத்தார் நினைக்கிறாங்க எனக்கு நல்லது கெட்டது தெரியும்னு. அந்த நல்லது கெட்டதோடு சேர்ந்து மரணமும் அங்கே வந்திருக்கு. ஆனால் இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிச்சா இது நல்லது கெட்டதுன்னு தெரியும், மரணமும் இல்லை. சரியாக சொல்ல போனால் உயிரோடு இருந்து விசுவாசிக்கிறவன் எவனும் மரிக்காமலும் இருப்பான் என்று. அப்போ மரிக்காமல் ஒரு ஆள் பரலோகத்துக்கு போன ஆள் இயேசு மருவமலையில் இருந்தபோது அவர்கிட்ட வந்தபோது அந்த ஆள் ஒரு ஆள் வரல. மோசே எலியா வந்தாங்க, ஏனோக்கு வரல. அங்கே 2 சாட்சிகள்னு சொல்கிறாங்க. அது இவங்க 2 பேர் தான்னு என்னமோ நமக்கு சொல்லலாம். ஏன்னா அந்த 2 பேர் இன்னும் இருக்கிறாங்க. 2 பேர் மரிக்காமல் மேலே போயிருக்காங்க. அவங்க வருவாங்க, மரிப்பாங்க அப்படின்லாம் சொல்லலாம். ஏன்னா வசனம் சொல்லுகிறது ஒரே தரம் மரித்து பின்பு நியாய தீர்ப்படைவதுன்னு எழுதியிருக்கு. அப்படி ஒரு சட்டமெல்லாம் கட்டாயமாக நிறைவேறணுங்கிற அவசியம் இல்லை. பரலோகம் போன ஆளுக்கு சாவு, அப்புறம் எப்படி அவன் மனுஷனாக பிறப்பான்? பரலோகம் போன ஆள் மறுபடியும் இன்னொரு மனுஷனாக பிறந்து வந்து சாட்சியாக இருப்பானா? ஹலோ, பரலோகம் போனேன், என்னை அனுப்புங்க ஆண்டவரே, இயேசுநாதர் போன மாதிரி நானும் போய் இன்னொரு அம்மா வயிற்றில் பிறந்து நான் வந்து சாட்சியாக போகிறேன்னு எவனும் கேட்டிருப்பானா? இவரும் அனுப்பியிருப்பாரான். இதுக்கு 2 நாளை கண்டுபிடிச்சிருக்கிறார் பூமியில். அந்த 2 பேர் இங்கேருந்து தேவன் கொடுத்த ஞானம் வழிநடத்துதல் படி தங்களுடைய வேலையை செய்து முடிப்பாங்க. பரலோகத்து போன திரும்ப பூமியில் வந்து மனுஷனாக வந்து பிறக்கிறதுக்கெல்லாம் எது நமக்கு பைபிளில் இருக்கிற மாதிரி ஒன்றும் தெரியலை. ஆதலால் இங்கே கவனிங்க, இயேசுதான் ஜீவன், ஜீவ விருட்சம். அந்த இயேசு கொடுக்குற வாக்கு தத்தங்கள் எல்லாமே ஜீவ விருட்சத்தின் கனியாக இருக்கிறது. அந்த வாக்கு தத்தங்கள் எல்லாவற்றையுமே நாம் எடுத்துக்கொள்வோமாக. நாம் இயேசுவை போல பிரகாசமாய் சாட்சியாய் வாழலாம். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஜீவன் உங்களுக்குள்ளே இருக்கிறது. நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கிட்டீங்க, அதனால் ஜீவாதிபதியாகிய இயேசு, ஜீவனுக்கு அதிபதியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். உங்களுக்குள்ளிருந்து அவர் வெளிப்படுகிறார். எப்படி? அவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்து நீங்கள் மற்ற ஜனங்களுக்கு மத்தியில் இருக்கும்போது உங்களுக்குள்ளிருந்து இயேசுவை அவர்கள் பார்க்கிறார்கள். அப்போ நீங்கள் ஒருவேளை அந்த நாடு இந்த நாடு எந்த நாடாக இருந்தாலும் சரி, எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி, உங்களுக்குள்ளே இயேசு இருந்து வெளிப்பட நீங்கள் அனுமதிப்பீர்களானால் மக்கள் உங்களுக்குள்ளே இயேசுவை காண்பார்கள். உங்களுடைய வார்த்தையை கேட்டு ரட்சிக்கப்படவும் செய்வாங்க. நீங்கள் எப்படி இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஜீவன் உள்ளவர்களாக இருக்கிறீர்களோ அதுபோல் அவர்களும் இயேசுவை ஏற்றுக்கொண்டால் ஜீவன் உள்ளவர்களாக இருக்க முடியும். அதை நினைத்து பாருங்கள். இந்த ஆதியாகமம் 3வது அதிகாரத்தில் அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே விரட்டி விட்டு இந்த ஜீவ விருட்சத்தை நீ ஏற்றுக்க அப்படின்னு இப்போ உலகமெல்லாம் பிரசங்கிக்கப்படுகிற இயேசு ஜீவ விருட்சமாக இருக்கிறார். இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற ஆதாம் விரட்டப்பட்டாலும் சரி, உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷருக்கும்
அந்த ஜீவ விருட்சத்தை பெற்றுக்கொள்ள, அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷருக்கும் அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவை ஏற்றுக்கொண்டால் ஜீவ விருட்சம், அவருடைய வசனங்களை ஏற்றுக்கொண்டால் ஜீவ விருட்சத்தின் கனிகள் எல்லாவற்றையும் புசித்து நீங்கள் இயேசுவை போலவே மாறுகிறதற்கு உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். அதற்காகவே இயேசு தன்னுடைய மகிமையெல்லாம் பரலோகத்தில் வைத்துவிட்டு கீழே மனுஷகுமாரனாக, தேவகுமாரன் மனுஷகுமாரனாக பூமியிலே பிறந்து ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்து, ஆனால் பரிசுத்த ஆவியிலே நிரம்பி ஆவியானவர் கொடுக்கிற அந்த வார்த்தையின்படி பிதா என்ன காட்டுகிறாரோ, என்ன பேசுகிறாரோ அதை மாத்திரம் பேசி நான் இருப்பேன் என்று சொல்லி, நானாக ஒன்றும் செய்ய மாட்டேன், என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, ஏன்னா அவர் சொல்கிறதான் என்னால் செய்ய முடியும், வேற செய்ய மாட்டேங்க அப்படின்னு சொல்லி அவர் இருந்தார். அந்த வசனத்தை நம்ம ஒரு இடத்துல வாசிச்சுட்டு ஜெபம் பண்ணலாம். யோவான் 5வது அதிகாரத்தில் 30 யோவான் 5:30, நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, நான் கேட்கிறபடியே நியாயந்திருக்கிறேன், எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு நீதியாக இருக்கிறது அப்படி சொல்லிட்டாரு. அப்புறம் ஒரு வசனம் யோவான் 7வது அதிகாரம் 27, இவன் இன்ன இடத்திலிருந்து வந்தவன் என்று நாம் அறிந்திருக்கிறோம், கிறிஸ்து வரும்போதோ அவர் இன்ன இடத்திலிருந்து வருகிறவர் என்று ஒருவனும் அறிய மாட்டானே என்றார்கள். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு? அப்பொழுது இயேசு தேவாலயத்தில் உபதேசிக்கையில் சத்தமிட்டு நீங்கள் என்னை அறிவீர்கள், நான் எங்கே இருந்து வந்தேன் என்று அறிவீர்கள், நான் என் சுயமாய் வரவில்லை, என்னை அனுப்பினவர் சத்தியமுள்ளவர், அவரை நீங்கள் அறியாதிருக்கிறீர்கள். ஒரே வசனத்தில் என்னை அறிவீர்கள்ங்கிறாரு, என்னை அறியாதிருக்கிறீர்கள்ங்கிறாரு. அறிந்து கொள்ளுகிறவர்களுக்கு அறிந்து கொள்ளுகிறார்கள், அறிந்து கொள்ளாதவங்க அறிந்து கொள்ளாமல் போயிடுறாங்க. இன்றைக்கு நீங்களும் நானும் இயேசுவை அறிந்து கொண்டவர்களாய் நாம் இங்கே இருக்கிறோம். இந்த ரட்சிக்கப்படாத எல்லாரும் உலகத்தாராய் இருந்து கொண்டு ஒன்றுமே அறியாதவர்களாய் இருக்கிறார்கள். இந்த பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த மனுஷகுமாரனாய் வந்து மனுஷனாய் வாழ்க்கையை வாழ்ந்து பரிசுத்த ஆவியிலே நிறைந்தவராய் பரலோகத்தில் பிதாவான தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதை மாத்திரம் கேட்டு அதை மாத்திரம் செய்து நான் சுயமாய் ஒன்று செய்ய மாட்டேன் என்று சொல்லிக்கொண்டு அவர் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினார். இன்றைக்கு நீங்களும் நானும் அதுபோல் ஒரு வாய்ப்பு உடையவர்களாய் இருக்கிறோம். அவர் தான் சொன்னார், நான் உலகத்தான் அல்லாதது போல சீஷர்களும் உலகத்தார் அல்ல. இயேசு தன்னுடைய மகிமையை சீஷர்கள் கொடுத்துருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ தேவ மகிமை இருக்கிறது, அவருடைய நீதி இருக்கிறது, அவருடைய பரிசுத்தம் இருக்கிறது. நம்ம இந்த உலக பிரகாரமாக பார்க்கும்போது அது நமக்கு தெரியலை. ஆனால் கர்த்தர் கொடுத்த வசனங்களை நீங்கள் உட்கொள்ளும்போது அதுதான் ஜீவ வார்த்தை, அதுதான் உங்கள் போஜனம். அந்த வார்த்தை தான் போஜனம். என்னுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்னாரு. அந்த வார்த்தைகளை நீங்கள் புசிக்கும்போது நீங்கள் ஜீவனை அடைந்து அந்த ரோமர் 5:17
கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவன் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. உலகத்தில் வாழ்கிற வேலையை செய்கிறோம், வீட்டு குடும்ப காரியங்கள்லாம் பார்க்குறோம். ஆனால் சகலத்தையும் அவர் பேசுகிற மாதிரி கேட்டு செய்கிறவர்களாக இருந்தால் அவர் நம்மை போல அவரை போல நாம் வாழ்ந்திருக்க நமக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிறார். அதை பார்த்து பற்றி கொள்வோமாக. எல்லோரும் நிறைய பேர் சொல்லுவோம், அவர் தேவனுடைய குமாரனுங்க, பாம்பெல்லாம் பிறந்தார், அவர் அப்படி இருந்துட்டார் அப்படின்வாங்க. ஆனால் நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது எல்லா பாவத்தையும் கழுவி உங்களை பரிசுத்தமாக்குனாரா? ஏதாவது சில பாவத்தை விட்டுட்டாரா? சில பாவத்தை விட்டு மீதியை மட்டும் கழுவினாரா? அப்போ நீங்களும் தேவனுடைய பிள்ளையா, தேவனால் பிறந்தவர்களா, தேவர்களா, பாவம் இல்லாமல் மனுஷகுமாரன் குமாரத்தியா, அதே சமயத்தில் தேவனுடைய குமாரன் தேவனுடைய குமாரத்தியா இங்கே இருந்து இங்கே இருக்க ஜனங்களுக்கு நீங்கள் சாட்சியாக இருக்க அழைத்திருக்கிறாரா? சரிதானா? அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து ஜெபம் பண்ணலாம். தேவகுமாரனாகிய இயேசு அவரே ஜீவ விருட்சமாய் அன்றைக்கு இருந்தார். ஜீவ விருட்சமான இயேசு அங்கே இருந்தார். மரணத்துக்கு அதிபதியாகிய பிசாசு அங்கே அந்த ஒரு மரத்தின் அடையாளமாக அங்கே வைக்கப்பட்டிருந்தா பார்க்குறீங்க. சாய்ஸ் எது தெரிந்து கொள்ளுகிறது மட்டும்தான் தப்பாக போச்சு. அவன் தப்பு பண்ணிட்டான்னு போடா நரகத்துக்குன்னு அப்படியே விடலை. அவன் இழந்து போன அந்த ஜீவ விருட்சம் அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு விரட்டப்பட்டிருந்தாலும் கூட மறுபடியும் இயேசுவையே ஜீவ விருட்சமாக மனுக்குலத்துக்கு கொடுப்பேன் என்று தேவன் தம்முடைய குமாரனாய் இயேசுவை அனுப்பினார். அவர் வந்து இயேசு என்றால் தம்முடைய ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்கிறார் என்று, ஒரு கன்னியை கர்ப்பவதியாகி குமாரனை பெற்று இம்மானுவேல் என்று பெயரிடுவாள் என்று. இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறாரா? உங்ககிட்ட இருக்கிறாரு, எனக்குள்ளேயும் இருக்கிறாரு. அல்லேலூயா. அந்த ஜீவ விருட்சம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. ஜீவ விருட்சத்தின் கனி உங்களுக்குள்ளே வெளிப்படுவதாக. மக்கள் உங்களிடத்தில் இயேசுவை காண்பார்களாக. அல்லேலூயா. கர்த்தாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த கிறிஸ்மஸ் நாளுக்காக உமக்கு நன்றி. நாங்கள் ஒவ்வொரு தடவையும் உடைய சமூகத்தில் வரும்போது நீர் எங்களுக்கு புதிதாக ஏதோ ஒன்றை சொல்லுகிறீர். நாங்கள் அறியாதிருந்ததை அறிவிக்கிறீர். நாங்கள் தெரியாதிருந்ததை தெரிவிக்கிறீர். பலமில்லாத எங்களுக்கு பலனை கொடுக்கிறீர். ஞானம் இல்லாத எங்களுக்கு ஞானத்தை கொடுக்கிறீர். புத்தி இல்லாத எங்களுக்கு புத்தியை கொடுக்கிறீர். எங்களை நடத்துகிறீர். இயேசுவை போல மாற்றுகிறீர். நாங்கள் உம்முடைய கிருபையையும் உம்முடைய நீதியையும் நீர் கொடுக்கிற எல்லாவற்றையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்களுக்காக இப்படி வந்த இயேசுவுக்காக ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கே துதிக்கான மகிமை இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பாரங்களையும் மறவாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் ஒவ்வொருவருடைய என்றென்றும் இருப்பதாக. அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு வாழ்த்து பாடல். We wish you a Merry Christmas, Merry Christmas, Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year, and a Happy New Year, and a Happy New Year. We wish you a Merry Christmas, Merry Christmas, and a Happy New Year. Hallelujah. Okay, God bless you.